ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வெனஸ் ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சைட் டிஷ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க என்ன சைட் டிஷ்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி தாங்க. இந்த ஒரு தேங்காய் சட்னி போதும். சைடில் சாம்பார், வேறு எந்த கார சட்னி எதுவுமே தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காய், ஒரு விரல் சைஸுக்கு வந்துட்டு இஞ்சி, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, அப்புறம் உப்பு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலைகள், 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை ஆன் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக ஒரு டேஸ்ட்டான சட்னி. ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மனமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கருவேப்பிலை இலைகளையும் வந்து தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். சட்னியோட அந்த கடலைப்பருப்பு கடித்து சாப்பிட்ற சுகமே சுகம். நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சமாக காரம் ஒரு நூல் அளவுக்கு எச்சா இருந்தால் தான் சாப்பிட இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி, அதோட பச்சை பயிறு தோசை. இந்த தோசை வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட பேட்டர் எப்படி ரெடி பண்ணணுன்னு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு அதாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட அந்த ஃப்ளேவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. இந்த சட்னி தோசை, இட்லி கூடலாம் சூப்பராக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், நம்மலாம் நைட்டே தூங்கும்போது அடுத்த நாள் மார்னிங் என்ன டிஷ்ஷுன்னு யோசித்து வச்சிடணுங்க. இல்லைன்னா மார்னிங் எழுந்திரிச்சு அவசரமாக கைக்கு என்ன தெரியுதோ, கண்ணுக்கு என்ன பார்க்குறோமோ அதை தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன படுதோ, எது ஈஸியான டிஷ்ஷோ அந்த மாதிரி தான். நான் அப்படி தான். ஏதாவது ஒரு ரேர் கேஸில் நீங்களும் அப்படியான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுட சுட பச்சை பயிறு தோசை, அது கூட காரசாரமான தேங்காய் சட்னி. வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.